டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் அமைதிக்கான நோபல் பரிசு பற்றிய முழு விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. நாம் சில நாட்களாக நடப்பு நிகழ்வுகள் பகுதியில், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் நோபல் பரிசு பற்றிய விவரங்களை பார்த்து வருகிறோம். அதாவது இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட நோபல் பரிசு பற்றிய விவரங்களை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. ஏனென்றால் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் கட்டாயமாக இதிலிருந்து ஒரு கேள்வி வரும் நண்பர்களே. அது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருந்தாலும் சரி, டிஆர்பி தேர்வாக இருந்தாலும் சரி, டெட் தேர்வாக இருந்தாலும் சரி, எந்த தேர்வாக இருந்தாலும் இந்த நோபல் பரிசில் இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் நண்பர்களே. அதுபோக நடைபெற உள்ள குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்விலும் இதிலிருந்து கட்டாயமாக கேள்வி வரும் நண்பர்களே. எனவே தான் அதனுடைய முக்கியத்துவம் கருதி ஒவ்வொரு தலைப்பாக விரிவாக நாம் வீடியோவாக பதிவேற்றம் செய்திருக்கிறோம் நண்பர்களே. மாணவர்கள் கேட்டு பயன்பெறுங்கள். கட்டாயமாக இதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே. அதற்கடுத்து நோபல் பரிசு பொறுத்தவரை 6 துறைகளுக்கு வழங்கப்படுகிறது நண்பர்களே. மருத்துவம், இயற்பியல், வேதியியல், அமைதி, இலக்கியம் மற்றும் பொருளாதாரம் என்று 6 துறைகளுக்கு வழங்கப்படுகிறது. இதுவரை 4 துறைகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது மருத்துவம், இயற்பியல், வேதியியல், அமைதி என்ற 4 துறைகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை பற்றிய விரிவான வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களை பாருங்கள். நாளை இலக்கியத்திற்கான நோபல் பரிசும், திங்கட்கிழமை பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசும் அறிவிப்பார்கள். அதுவும் உடனுக்குடன் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. கட்டாயமாக பாருங்கள். அனைத்து விதமான தேர்வுகளிலும் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். ஒரு கேள்வி என்பது உங்களை ஒரு 1000 நபருக்கு முன்பாக கொண்டு நிறுத்தும் நண்பர்களே. எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மதிப்பெண் கூடுதலாக எடுத்து விட்டீர்களானால் ஒரு 1000 நபர்களுக்கு முன்பாக, அதாவது 1000 ரேங்க் முன்பாக நீங்கள் போய் நிற்கலாம் நண்பர்களே. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு கேள்வியும். ஏனென்றால் போட்டி சூழல் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் 600 பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது ஒரு பணியிடத்திற்கு 600 நபர்கள் என்ற போட்டி இருக்கிறது. நீங்கள் ஒரு கேள்வி சரியாக அடித்தால் நீங்கள் ஒரு 1000 நபருக்கு முன்பாக போய் நிற்கலாம் நண்பர்களே. எனவே ஒவ்வொரு மதிப்பெண்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது. தெளிவாக கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்போது அமைதிக்கான நோபல் பரிசு பற்றிய விவரங்களை பார்க்கலாம். இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்த்தால், மரியா கொரினா மச்சாடா, அதாவது மரியா கொரினா மச்சாடா என்ற பெண்மணிக்கு இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இவர் வெனிசுலா நாட்டைச் சேர்ந்தவர். எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் கேட்பார்கள். வெனிசுலா நாட்டைச் சேர்ந்தவர். இவர் அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிறார் நண்பர்களே. அதாவது இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மரியா கொரினா மச்சாடா என்ற பெண்மணியானவர் வெனிசுலா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைக்காக அமைதி வழியில் போராடி வருகிறார். அதாவது பல்வேறு எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து சர்வாதிகாரத்திற்கு எதிராகவும் போராடி வருகிறார் நண்பர்களே. அதாவது வெனிசுலா நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமைக்காக அறப்போராட்ட வழியில் அமைதியான முறையில் போராடி வருகிறார். மேலும் அந்த நாட்டில் உள்ள பல்வேறு எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து சர்வாதிகாரத்திற்கு எதிராக போராடி வருகிறார். மேலும்
லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒரு சிறந்த தலைவராகவும் இவர் விளங்கி வருகிறார். இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த ஆண்டிற்கான, அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதில் இன்னும் சில விவரங்களை பார்க்கலாம். இந்த அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வே நோபல் கமிட்டியால் பரிந்துரைக்கப்படுகிறது. மற்ற 5 துறைகளுக்கும் ராயல் ஸ்வீடிஷ் ஆஃப் சயின்ஸ் அகாடமி தேர்வு செய்கிறது நண்பர்களே. அதாவது இந்த அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வே நாட்டால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதாவது நார்வே நோபல் கமிட்டியால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. மற்ற 5 பிரிவுகளுக்கும் ஸ்வீடன் நாட்டில் உள்ள ராயல் ஸ்வீடிஷ் ஆஃப் சயின்ஸ் அகாடமி, அந்த அகாடமியால் தேர்வு செய்யப்படுகிறது. இதுவும் கேள்வியாக கேட்டாலும் கேட்பார்கள் நண்பர்களே, அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோக இதில் முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி என்று பார்த்தால், இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது என்று கேட்பார்கள். அது மரியா கொரினா மச்சாடோ என்ற பெண்மணியின் நண்பர்களே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று கேட்பார்கள். அதாவது இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று கேட்பார்கள். வெனிசுலா நாட்டைச் சேர்ந்தவர் நண்பர்களே. மேலும் அவர் அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராகவும் இருந்து வருகிறார். அதுபோக அமைதிக்கான நோபல் பரிசு எதற்காக கொடுத்தார்கள் என்று கேட்டாலும் கேட்டு விடுவார்கள். அதையும் தெரிந்து கொள்ளலாம். அந்த நாட்டு மக்களின், அதாவது வெனிசுலா நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமைக்காக அமைதி வழியில் போராடி வருகிறார். மேலும் அந்த நாட்டின் பல்வேறு எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து அங்கு நடக்கும் சர்வாதிகாரத்துக்கு எதிராகவும் போராடி வருகிறார் நண்பர்களே. இந்த ஒரு அமைதி வழியில் அவர் போராடி வருவதற்காகத்தான் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக பார்த்தால், வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைக்காக அமைதி வழியில் போராடுவதால் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருப்பதாக நார்வே நோபல் கமிட்டியானது குறிப்பிட்டிருக்கிறது நண்பர்களே. இதுதான் தேர்வில் கேட்கக்கூடிய தலைப்பு. அதாவது இதுவரை 4 துறைகளுக்கான நோபல் பரிசை முழுமையாக பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அடுத்து இலக்கியத்திற்கான நோபல் பரிசை நாளை பார்க்கலாம். அதுபோக திங்கட்கிழமை பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பார்கள். அதையும் பார்த்து விடலாம் நண்பர்களே. இந்த 6 துறைகளுக்குள்ள விவரங்களை தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோக இதற்கு முன்பாக பார்த்த 3 துறைகள், மருத்துவம், இயற்பியல், வேதியியல் என்ற 3 துறைகளும் முறையே 3 பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஞாபகம் வைத்து சிரமமாக இருக்கும். ஒரு நபராக இருந்தால் எளிதில் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அந்த 3 துறைகளுக்குமே 3 நபர்களுக்கு பகிர்ந்தளித்து இருக்கிறார்கள். எனவே அதை நினைவில் வைத்துக் கொள்வது சற்று சிரமம்தான். இருந்தாலும் அடிக்கடி அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக ஒரு கேள்வி இதிலிருந்து வரும். யாருக்கு வழங்கப்பட்டது என்று கேட்பார்கள். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது கேட்பார்கள். எதற்காக வழங்கப்பட்டது என்பதையும் கேட்பார்கள் நண்பர்களே. 3 கூற்றுகளையும் கொடுத்து எது எல்லாம் சரி எது எல்லாம் தவறு என்றும் கேட்பார்கள். ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வானது இப்போது ரீசனிங் முறையில் தான் கேள்விகள் கேட்கிறார்கள். எனவே இதில் வருகிற ஒவ்வொரு வரிகளும் முக்கியம் நண்பர்களே. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும் நடக்கிறது நண்பர்களே. அதையும் பாருங்கள். அதுபோக டிஆர்பி தேர்வு முடிந்த பிறகு
BO என்று சொல்லக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான வகுப்பும் நடைபெறும். அதுபோக டெட் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான கல்வி உளவியல் என்கிற, அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய உளவியல் வகுப்பும் தொடங்கப்பட உள்ளது. நண்பர்களே, பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.